வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். வர வர சட்டை கலர்லாம் மாறிக்கிட்டே வருது. ஏன்னா அஃப்கோர்ஸ் வெள்ளை சட்டை வேறு இல்லைடா. இருக்கிற வெள்ளை சட்டைலாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ முடிஞ்ச வர கொஞ்சம் வேறு கலர்ஸ் காம்பினேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ கருங்காலி மாலை ஒன்று நான் கொஞ்சம் இதுக்கு போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு தெரியுதானே தெரியல. ஏன்னா நான் பிளாக் கலர் ஷர்ட்டுக்கு ஒரு பிளாக் அண்ட் ப்ரௌன் பேட்டர்னில் இருக்கிற ஒரு ஷர்ட்டில் தான் இப்போது கருங்காலி மாலையை போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ நம்மளோட நண்பர் போட்டிருந்தார், எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ இதிலேருந்தும் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பிளாக் அண்ட் ப்ரௌன் பேட்டர்னில் போகிற ஒரு ஷர்ட்டுக்கு கருங்காலி மாலை பிளாக் அண்ட் கோல்டில் இருக்குது. இதை நம்ம போட்டோன்னா தெரியவா போகுது? தெரியாதுல்ல. ஸோ என்னோட ஒரு மிஸ்டேக், நானும் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம். பட் பிடிச்சிருந்தனால போட்டிருக்கேன், அவ்வளோதான் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட முடி கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தெரியுதா இருக்கும். அஃப்கோர்ஸ் எண்ணெய் வச்சு ஷாம்பு போட்டிருந்தேன், அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு மாதிரி எனக்கு ஸ்டைல் பண்ணிக்க முடியல. ஸோ ஒரு பக்கத்துக்கு வாரி வச்சுருக்கேன். இடையில முடியோட ஸ்டைல்லாம் மாறிச்சுன்னா கொஞ்சம் கண்டுக்காதீங்க, ஓகேவா? ஸோ ஏன்னா அஃப்கோர்ஸ் முடியை கொஞ்சம் வாரி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. நான் எப்போவுமே நான் சொன்ன ஒரு விஷயம் தானே, இந்த ஆக்வர்ட் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது முடி வெட்டும்போது. ஸோ அந்த ஒரு ஆக்வர்ட் ஸ்டேஜில் தான் இப்போ நண்பர் இருக்கேன். ஸோ ஆக்வர்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பொறுத்துக்குவோம். அப்போ தான் வளரும்போது கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் நம்புகிறேன். அப்படி இல்லைனா கட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ கூடிய சீக்கிரம் கட் பண்ணுறதுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கட் பண்ணுவேன். இல்லைனா கட் பண்ணதும் எப்படியும் இங்கே வந்து தான் உட்கார போகிறேன் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி ஃபுல்லாகவே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட செல்ஃப் கேர் அப்படிங்கிற பகுதியில் நம்ம எப்படி கடந்த வாரங்களில் பேக் மசில், ஷோல்டர் மசில் பற்றிலாம் பேசியிருந்தோமோ, அப்பப்போ நம்ம ஜிம்மில் போயிட்டு பண்ணுற ஒர்க் அவுட் பற்றியும் நம்மளோட நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் நான் அதை ஃபுல்லாகவே பேச மாட்டேங்கிறேன்னா, நான் மோஸ்ட்லி ஒரு ஒர்க் அவுட் இல்லைனா 2 ஒர்க் அவுட் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஜிம்முக்கு போனால் தான் அதோட வேல்யூ புரியும், ஜிம்முக்கு போனால் தான் அது கரெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ முடிஞ்ச வரை நான் பண்ணுற ஒர்க் அவுட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்காக வீடியோஸ் ப்ளே பண்ணி காட்டுறதா இருக்கலாம், கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் எப்போவுமே ஞாபகப்படுத்தியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி ஜிம்முக்கு போங்க, ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்களோட பாடியை இன்னும் கேரிங்காக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத வந்து நான் எப்போவுமே ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து வர்ற வாரங்களில் இது பற்றியும் பேசியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்ம இதே மாதிரி இன்னொரு மசில் பற்றி தான் பேச போகிறோம் செல்ஃப் கேர் பகுதியில். அப்புறம் ஃபேஷன் பகுதியில் கலர்ஸ் எப்படிலாம் நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம காட்டி கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்து தொடர்ந்து அஃப்கோர்ஸ் எடுத்துக்காட்டில் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஹீரோ தாங்க நம்ம பக்கத்தில் வந்து பேச போகிறாரு. இல்லை, நம்ம பக்கத்தில் அவர் பக்கத்தில் போயிட்டு பேச போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம இன்றைக்கி ஆட்டிடியூட் அப்படிங்கிற பகுதியில் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஃப்ரெண்ட் ஜோன்லாம் பேசி வந்துட்டோம் இல்லையா. இப்போ அதில் ஒரு டேஞ்சர் ஜோன் இருக்குங்க. அந்த டேஞ்சர் ஜோன் பற்றி தான் பேச போகிறோம். அந்த கேம் கிடையாது, ஓகேவா? டேஞ்சர் ஜோன் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசலான்னு தயாராக இருக்கேன். தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கங்க அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு இன்றைக்கி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். ஹாய் மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம ஃபஸ்ட்டே ஃபேஷனில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஃபேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்போவுமே எல்லா ஃபேஷன் ரீதியாக பேசும்போதும் அங்கங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். இன்றைக்கி ஒரு கம்ப்ளீட் சோர்ஸாக நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது ஞாபகப்படுத்திக்கிறோம், ஓகேவா? ஸோ அப்படி என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இப்போவே யோசிச்சிருக்கீங்களா இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேனோ, நீங்கள் என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்றேனோ அதை பற்றி தான் பேச போகிறேன். என்ன கருங்காலி மாலை போடாதீங்கன்றீங்களா? நோ, அதெல்லாம் இங்கே நடக்காது. அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, பிடிக்கலனா போடாதீங்க அப்படிங்கிறத ஞாபகம் பற்றிலாம் நான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க அப்படிங்கிறத வந்து நான் எப்போவும் சொல்கிறது தானே. ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி ஃபேஷன் அப்படிங்கிற இடத்துல என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கலர்ஸ் பற்றி பேச போகிறோம், வர்ணங்கள் பற்றி பேச போகிறோம். வர்ணங்கள் 1000 அல்லவா, அந்த வர்ணங்கள் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கலர்ஸ் பற்றி பேசும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸில் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு கலர்ஸ் யூஸ் ஆகுது. ஒவ்வொரு கலர்ஸ்லேயுமே இருக்கிற குட்டி ஹேக்ஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயந்தான், பேண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி ஷர்ட் போடுறதா இருக்கட்டும், பிளேசருக்கு ஏற்ற மாதிரி ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், லேயர்ஸ்லேன்னு வரும்போது டார்க் கலர், லைட் கலர்னு பேட்டர்ன் மாற்றி யூஸ் பண்ணுறதா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இந்த கலர்ஸ் இப்படி நம்ம யூஸ் பண்ணோன்னா ஹேக்ஃபுல்லாக இருக்கும், இது ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வைபாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி கலர்ஸ் அப்படிங்கிற பகுதியில் ட்ரெஸ்ஸை தாண்டி சில பல ஹேக்ஸ் பற்றி தான் பேச போகிறோம்.
கலர்ஸ் மூலியமாக ஹேக்ஸ் பற்றி பேசும்போது இந்த சில பல விஷயங்களை வந்து நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயங்களை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிட்டு போகலான்னு தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கிறது, அஃப்கோர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசியிருக்கோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் கிளியராக பேசுவோம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ பிளாக் ட்ரெஸ்லையும் ஒயிட் ட்ரெஸ்லையும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நம்மளோட செல்வராகவன் படம்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஞ்சல் ஒயிட் கலர் ட்ரெஸ்லையும் டெவில் பிளாக் கலர் ட்ரெஸ்லையும் இருக்கும். அதுதான் டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. சினிமேட்டிக் ரீதியாக எடுத்து பார்த்தோன்னா நிறைய கலர்ஸ் வச்சு அவங்க ஹிடன் டீட்டெயில்ஸ் காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இதில் இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிளாக் அப்படிங்கிற ஒரு கலர் வந்து ஹீட்டை வந்து ரொம்பவுமே கன்சியூம் பண்ணிக்கும், எடுத்து அதுக்குள்ளே கன்சியூம் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது பிளாக் கலர் கன்சியூம் பண்ணி உங்களோட உடம்பை இன்னும் ஹீட் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளாக் கலர் எப்படின்னா, நீங்கள் சூரியனில் அப்படின்னா வெயிலில் கொஞ்சம் நடந்துக்கிட்டு போகிறீங்கனாலே டக்குன்னு கன்சியூம் பண்ணிக்கிட்டோம். மோஸ்ட்லி உங்களோட வேர்க்கிற பகுதி அப்படின்னு என்னென்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்களா, உங்களோட முடியாதான் இருக்கும், உங்களோட தலை தான் டக்குன்னு வேர்க்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது மோஸ்ட்லி கருப்பாக தான் இருக்கும். மோஸ்ட்லி அது சன்லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கிறனால டக்குன்னு வேர்க்குது. ஸோ நீங்கள் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் கொடுத்துறீங்கன்னா அது சூரியனோட சன்லைட்டையாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இந்த ஒரு வெயிலையாக இருக்கட்டும், எடுத்து அட்ராக்ட் பண்ணிக்கிறனால டக்குன்னு உங்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். இதுவே ஒயிட் கலர் உடுத்தினோன்னா எப்படி வேர்க்காமல் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஒயிட் கலர் எந்த ஒரு விஷயத்தையுமே ரிஃப்ளெக்ட் தான் பண்ணுது. லைட்டாக இருக்கலாம், சன்லைட்டாக இருக்கலாம், வெயிலாக இருக்கலாம், தூசாக இருக்கலாம், எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஒயிட் கலர் இருக்கும். தூசு வந்து ஒட்டிக்குதே ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அது ஒரு தன்மையாக இருந்தால் ஒட்டிக்கும். அப்படியா? அப்படி இல்லைன்னா அது ரிஃப்ளெக்ட் தான் ஆகும். ஏன்னா டக்குன்னு பட்டு அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பிளாக் கலர் வந்து தூசை ஒட்டி வச்சுக்கும் டக்குன்னு. இதுவே ஒரு சேராக இருந்தால் வயிற்றில் வந்து ஒட்டிக்கும் போது தெரியும். இதுவே ஒரு தூசாக இருந்தால் வயிற்றில் வந்து லேசாக ஒட்டிக்காது. நீங்கள் தேய்ச்சிக்கிட்டோ நீங்கள் தொடச்சி வச்சுட்டோ இருந்தால் தான் ஒயிட் கலரில் வந்து ஒட்டிக்குமே தவிர, நீங்கள் ஜஸ்ட் போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து உடம்புல ஒட்டிக்காது தூசுலாம். ஆனால் பிளாக்கில் வந்து டக்குன்னு தூசு ஒட்டிக்கும். ஸோ ஒயிட் கலர் வந்து மோஸ்ட்லி லைட்டாக இருக்கட்டும், தூசாக இருக்கட்டும், சன்லைட்டாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களோட பாடி இன்னும் ஒரு கூலான ஒரு டிசார்டராக காட்டுது. ஓகேவா? கூலாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒயிட் கலர் அப்படிங்கிற ஒரு கலர். இதுவே பிளாக் கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரிஃப்ளெக்ட்லாம் பண்ணலை, அவன் அப்சர்வ் பண்ணிக்கிறான். அப்சர்வ் பண்ணி உங்களோட உடம்புக்கு அந்த ஹீட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதனால் உங்களோட உடம்பாக இருந்தாலும் ரொம்ப வெட்டாக ஃபீல் ஆகி, ரொம்ப டயர்டாகி, அதுக்கப்புறம் உருகிற மாதிரி ஃபீல் ஒன்று கொடுக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்த ஒரு நபர் ஒருத்தர் போட்டிருப்பார். ஒரு கலர்ஸ் சோக் இருக்கும் இல்லையா, பெஸ்டல் இருக்கும் இல்லையா, அந்த பெஸ்டல்ஸ் வந்து பிளாக் கலர் வச்சுருக்கும் போது, வெயிலில் வச்சுருக்கும் போது உருகி கீழே வந்துடுது. அஃப்கோர்ஸ் அடுத்தடுத்து இருக்கிற டார்க் கலர்ஸ் கூட கொஞ்சம் உருகிக்கிட்டே வருது. பட் லைட் கலர்ஸ் எதுவுமே உருகாமல் அப்படியே ஸ்டே பண்ணுது. ஏன்னா அது ரிஃப்ளெக்ட் பண்ணதே தவிர அப்சர்வ் பண்ணிக்கல. ஸோ நீங்கள் ட்ரெஸ் உடுத்தும் போது டார்க்கான கலர்ஸ் உடுத்துறீங்கன்னா, நீங்கள் வெயிலில் போகும்போது மோஸ்ட்லி உடுத்தாதீங்க. அப்படி உடுத்துறீங்கன்னா அஃப்கோர்ஸ் வேருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்குமே கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐயோ வேர்க்குதேன்னு புலம்புறது, அதை என்ன சொல்லுவாங்க, வெளியில் போகிற ஓனான வேட்டைக்குள்ளே விட்டுட்டு குத்துதே குடையுதுன்னா அப்படிங்கிற மாதிரி தான் பிளாக் கலர் ட்ரெஸ் உடுத்துறது. ஸோ பிளாக் கலர் ட்ரெஸ் உடுத்துனீங்கன்னா அஃப்கோர்ஸ் வேருக்கும், அஃப்கோர்ஸ் ஹீட்டாக இருக்கும். மோஸ்ட்லி பிரைட்டான கலர்ஸ் உடுத்துறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ஃபஸ்ட்டு ஹேக். செகண்ட் ஹேக்காக இருக்க போகிறது அஃப்கோர்ஸ் கலர் காம்பினேஷன்ஸ். இந்த ஒரு கலர் காம்பினேஷன்ஸை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கலர் காம்பினேஷன்ஸையும் எடுக்கும்போது மோஸ்ட்லி பேண்ட் டார்க் கலராக இருக்குன்னா ஷர்ட் லைட் கலராக இருக்கணும். ஓகே, ஒரு பேஸ்டல் கலர் ஷர்ட் உடுத்துறீங்கன்னா ஒரு டார்க்கான பேண்ட் உடுத்தும் போது நல்லாவே இருக்கும். இதுவே லைட்டான பேண்ட்ஸ் உடுத்தி டார்க்கான ஷர்ட் உடுத்தா அப்போ கரெக்டாக இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டான கலர்ஸ்னு வரும்போது பேண்ட்டில் சில பல கலர்ஸ் இருக்குது. அந்த கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறது தான் ப்ரொஃபஷனலாக இருக்கும். அது மட்டும்தான் லுக் ஒன்று கொடுக்கும். அதை தாண்டி இந்த லைட் கலர்ஸ்லாம் உடுத்தினீங்கன்னா நல்லாவே இருக்காது. லைட் ப்ளூவாக இருக்கலாம், லைட் க்ரீனாக இருக்கலாம், ஒரு மாதிரி பிங்க்காக இருக்கலாம். அந்த கலர்ஸ்லாம் வந்து லைட் கலராகவே இருந்தாலும் பேண்ட்டுக்கு சரி வராதுங்க. உங்களோட டவுன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது, உங்களோட ஹிப்புக்கு கீழே இருக்கிற பகுதி அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஒன்று டார்க்காக இருக்கணும், இல்லைனா பேஸ்டல் கலராக இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி ஆஃப் ஒயிட், அப்படி இல்லைன்னா ஒரு லைட் ப்ரௌன், அப்படி இல்லைன்னா ஒரு காக்கி கலர், அப்படி இல்லைன்னா ஒரு க்ரீம் கலர், இந்த மாதிரியான ஒரு ஒயிட்டோட ஈக்குவலான ஒரு லைட் கலர் தான் பேண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஜீன்ஸ்னு வரும்போது அந்த லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த ஸ்கை ப்ளூ கிடையாது,
ஜீன்ஸ்லேயே ஒரு லைட் கலரான ஜீன்ஸ் இருக்கும், அந்த ஜீன்ஸ் ஓகேவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அஃப்கோர்ஸ் டார்க்கான ஜீன்ஸ். அப்படியும் இல்லைன்னா ஹேஷ் கலர், கிரே கலர், இந்த மாதிரியான கலர்ஸ் தான் பேண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போவுமே பேண்ட்டுக்கு ஒரு பேஸ்டல் கலரும் ஒரு டார்க்கான கலரும் லைட் கலர்னு வந்துருச்சுன்னா ஒயிட்டோட ஈக்குவலாக இருக்கிற லைட்டான கலர்ஸ் மட்டும்தான் ஒத்து போகும். இதுவே நீங்கள் ஒரு சும்மா நார்மலாக பேஸ்டலோட ஒத்து போகிற கலர்ஸ் வந்து நீங்கள் பேண்ட்டு கொடுத்துவீங்களா இருந்தால் அதுக்கு எந்த ஷர்ட் போட்டாலுமே ஒரு மாதிரி ஃபங்கியாக தான் தெரிவிங்க. அந்த கலர்ஸ் கொடுத்துறதே தப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் ஒரு ஃபங்கியான காஸ்டியூம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே. இப்போ ஒரு பீச் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீச்சில் வந்து ஒரு லைட் கலர் ஒரு லினன் பேண்ட் போட்டு போகிறீங்க, ஒரு லைட் கலரில் ஒரு லினன் பேண்ட் போட்டு போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி லினன் ஷர்ட் போட்டு போகிறீங்க, ஓகே, அந்த லொக்கேஷனுக்கு அது ஓகேயாக இருக்கும். பட் லைட் கலரை நீங்கள் ஒரு வெட்டிங்க்கோ இல்லைனா ஒரு ஒஃபிஷியல் பிளேசஸுக்கோ கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ மோஸ்ட்லி அந்த கலர் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. ஸோ பேண்ட்டோட கலர் பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேண்ட்ஸ்னு வரும்போது டார்க் கலர்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஓகே. அந்த ஒரு டார்க்கான ஒரு மாதிரி ஸ்பிட் ஆகிற மாதிரி ரெட் இருக்கும் தெரியுமா, அது மட்டும் வேணாம். ஸோ நெக்டார் கலராக இருக்கலாம், ஒரு மாதிரி ஒரு வயலட் கலராக இருக்கலாம், பர்பிள் கலராக இருக்கலாம், டார்க் ப்ளூவாக இருக்கலாம், டார்க் கிரேவாக இருக்கலாம், டார்க் க்ரீனாக இருக்கலாம், ஒரு மாதிரி ரிச்சான க்ரீனாக இருக்கலாம், ரிச் ப்ளூவாக இருக்கலாம், நேவி ப்ளூவாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த லைட் கலர்ஸ், ஸ்கை கலர்ஸ், பெஸ்டல் கலர்ஸ் பேண்ட்டுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பேண்ட் அப்படின்னு வரும்போது எப்போவுமே ஒரு டார்க்கான ஷேடு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், அது எப்போவுமே டார்க்காக இருக்கும்போது தான் அந்த ஒரு மேன்லி லுக்கு கொடுக்கும். செகண்ட் விஷயம், அஃப்கோர்ஸ் நீங்கள் பேண்ட் போட்டு போகிற இடத்துல தான் உட்காடுறீங்க, ஓகேவா, கீழே உட்காரிங்களா இருக்கட்டும், இல்லைனா ஒரு சேரில் உட்காரிங்களா இருக்கட்டும், அங்கே இருக்கிற தூசுக்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஒரு கெட்ட கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், உங்களோட பேண்ட்டில் ஒட்டும்போது உங்களுக்குமே அன்ஈஸியாக இருக்கும், இன்னொருத்தருக்குமே பார்க்க நல்லா இருக்காது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களோட பேண்ட்டை டார்க்காக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இரண்டாவது ஹேக். அப்புறமா இந்த ஒரு ஹேக் வந்து ஹேக்குன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஏன்னா ஃபோட்டோஸ் அப்படின்னு வரும்போது தான் இது மோஸ்ட்லி யூஸ் ஆகுது. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது மோஸ்ட்லி உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ் உடுத்துனீங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோவில் வர எக்ஸ்போஷர் வந்து இன்னமுமே பெட்டராக காட்டும். ஓகே, ஒரு டார்க்கான கலர் உடுத்தும் போது நீங்கள் ஒரு ஒயிட்டான ஆளாக இருப்பீங்கன்னா ஒரு டார்க்கான கலர் உடுத்தும் போது அது இன்னும் உங்களோட எக்ஸ்போஷரை டார்க் பண்ணும். அப்படின்னு இருக்கும்போது உங்களோட ஃபேஸ் ஒயிட்டாகவே இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டல்லாக தான் தெரிவிங்க. இதே மாதிரி நீங்கள் லைட்டான கலர் உடுத்துனீங்கன்னா ரொம்ப லைட்டாக தெரிவிங்க. இதுவே ஒரு பேஸ்டல் கலர் கொடுத்தீங்கன்னா திரும்ப டார்க்காக தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எக்ஸ்போசரோட கலர் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு சாம்பிளான வீடியோ இருக்கும், நான் அந்த வீடியோவையும் ப்ளே பண்ணுறேன் நம்மளோட நிகழ்ச்சியில் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ எக்ஸ்போசருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் உடுத்துவீங்களா இருந்தால் அந்த ஒரு கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோவும் இன்னும் பெட்டராக குவாலிட்டியாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச வரை உங்களோட ஃபோட்டோஸ் இன்னும் பெட்டராக அமையணும்னா உங்களோட கலர் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் அந்தந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு பார்க்குக்கு போகிறீங்கன்னா அந்த பார்க்கோட பேக்ரவுண்டில் மோஸ்ட்லி இருக்கும் க்ரீன், ப்ளூ, ப்ரௌன், இந்த மாதிரியான 3 கலர்ஸ். அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப ஸ்மஜ் ஆகிற மாதிரியே கலர்ஸ் கொடுத்துவீங்களா இருந்தால், நீங்கள் ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் கொடுத்துவீங்களா இருந்தால், ப்ளூ கலர் ஜீன்ஸ் கொடுத்துவீங்களா இருந்தால், அந்த ஒரு பேக்ரவுண்டோட ஒரு வைடான பிக்சர் எடுக்கும்போது அது அந்த பேக்ரவுண்டோட ஒத்து போய் உங்களோட கலர் பேட்டர்னை வந்து கொஞ்சம் மோசமாக காட்ட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி க்ரீனிஷான ஒரு இடத்துக்கு போகும்போது அதோட கான்ட்ராஸ்டான கலர் இருக்கு இல்லையா, அதோட ரிஃப்ளெக்ட் ஆகிற கலர்ஸ் கிடையாது, அதோட கான்ட்ராஸ்டான கலர்ஸ் எல்லோவாக இருக்கலாம், ஒயிட்டாக இருக்கலாம், பிளாக்காக இருக்கலாம், அதுங்களை உடுத்துவீங்களா இருந்தால் அந்த ஒரு பேக்ரவுண்டோட இணைந்து போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கலர் பேட்டர்ன்ஸை மெயின்டைன் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட கேமராவோட எக்ஸ்போசர் உங்களை கிளியராக காட்டுறதுக்கு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறது தான் 3வது ஹேக் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆட்டிடியூட். ஸோ ஓகே, ஆட்டிடியூட் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். சாரி காய்ஸ், எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. டேஞ்சர் ஜோனில் தான் இந்த ஃப்ரெண்ட் ஜோன்லாம் வருது அப்படிங்கிறத வந்து நானே மறந்துட்டு, ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஜோனும் டேஞ்சர் ஜோனும் ஒன்று அப்படிங்கிறத நானும் மறந்துட்டேன். ஸோ அடுத்ததாக இருக்க போகிறது டேஞ்சர் ஜோன் கிடையாது, லேர்ன் ஜோன், கற்றுக்கிறதுக்கான ஒரு ஜோனாக இருக்க போகுது. இந்த ஒரு இடத்துல நம்ம ஒரு முக்கியமான தியரி விஷயங்கள் நிறையாவே பேச வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எந்திரிச்சு வந்துட்டீங்க. அதுக்கப்புறமா அந்த டேஞ்சர் ஜோன் இருக்குது. உங்களை புலி பண்ணுறாங்க, உங்களை திட்டுறாங்க, இது சரி வராதுன்றாங்க, உங்களோட நம்பிக்கையை உடைக்க பார்க்குறாங்க, உங்களோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறாங்க.
நீங்கள் இதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் ஓகே நான் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், இப்போ என்னோடய லைஃப்பில் நான் நினச்சதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு மூமெண்ட் தான் கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு புதுசு, அதில் எந்த ஒரு விஷயமுமே புதுசு. நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க, அஃப்கோர்ஸ் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே உங்களோட வீட்டில் பெட்டில் இருந்து. இதை நீங்கள் போயிட்டு டிரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இது எல்லாமே புதிய ஒரு விஷயந்தான். நீங்கள் அந்த பெட்டில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, தெரிஞ்சுக்கிட்ட, படித்த, புக்கில் பார்த்த எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு திணிக்க போனீங்கன்னா நீங்கள் ஒன்றத்தையுமே கற்றுக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி தான் ஃப்ரீடம் ஆஃப் ஃபெயிலியர். ஓகே, நோ சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு தெரியாது, எனக்கு இதை பண்ண முடியாது, இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். அந்த ஃப்ரீடம் வந்து இன்னொருத்தர் கொடுக்க தேவையில்லைங்க. இன்னொரு விஷயந்தான், நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னாலும் ஒரு எம்டி கப்பாக ஃபீல் பண்ணுங்கள். உங்களோட மனசு, உங்களோட பிரெயின், உங்களோட மைண்ட் எல்லாமே எம்டி கப்பாக இருக்கணும். ஓகே, ஏன் இந்த எம்டி கப்? இந்த எம்டி கப் தியரினா என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணி கேட்பீங்களா இருந்தால். நீங்கள் ஒரு கப் எடுத்து அந்த கப்பில் வந்து ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி வச்சுருக்கீங்க, சரியா? தண்ணியை நிரப்பி வச்சுருக்கீங்க, அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? இன்னும் ஃபில் ஆகுமா? இல்லைன்னா ஓகே இன்னும் ஃபில் ஆகுது, பெட்டர், ஓகே இருக்கிறத விட அதிகமாக கிடைக்குமா? இல்லை, இருக்கிற தண்ணியும் கொட்டி போயிடும். இதுவே நீங்கள் அந்த கப் ஃபுல்லாக ஒரு நல்ல வாட்டர்னு இல்லாமல் ஒரு குப்பை தண்ணியை நிறச்சி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நல்ல தண்ணியே ஊற்றுனாலும் அந்த நல்ல தண்ணியும் சேர்ந்து கீழே சிந்திடும். அந்த குப்பை தண்ணியும் சிந்திடும், நல்ல தண்ணியும் சிந்திடும். உங்களோட பிரெயினுக்கு எதுவுமே வந்து சேராது, உங்களோட அறிவுக்கு எதுவுமே எட்டாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த கப்பை ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த கப்பு தான் உங்களோட பிரெயின், உங்களோட அறிவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கப்பை ஃபில் பண்ணி வச்சுருக்கும் போது இன்னொருத்தர் வந்து இன்னும் தண்ணி ஊற்றுறாருன்னா அது இன்னும் கீழே தான் சிந்துமே தவிர அஃப்கோர்ஸ் அதில் இன்னும் தண்ணி நிறையாதுங்க. ஸோ நீங்கள் எங்கே போகிறதுனாலும் ஒவ்வொரு டேயுமே கூட, ஒவ்வொரு நாளுமே கூட உங்களோட லைஃப்பில் எம்டி கப்பாக தான் ஆரம்பிக்கணும். எம்டி கப்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இருக்கிற தண்ணியெல்லாம் கொட்டிடுங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு உட்காருங்க. அப்போ தான் உங்களால் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்சே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு புது இடத்துல இருந்து இன்னொரு புது இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த ஒரு கப்பை ஃபில் பண்ணிவிட்டு வராதிங்க, அந்த ஒரு கப்பை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ அந்த கப்பை க்ளீன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் இதுக்கடுத்து உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாலேஜையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபில் ஆனதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த கப்பையும் கிளியர் பண்ணிட்டு வாங்க. கிளியர் பண்ணிட்டு வாங்கன்னா மறந்துட்டு வாங்களா? இல்லை, அந்த ஒரு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அப்படியே விட்டுட்டு வந்துடுங்க. அப்போ இன்னும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே இன்னும் எக்ஸ்ட்ராவாக, இன்னும் கொஞ்சம் கிளியராக, இன்னும் கொஞ்சம் நாலேஜபிளாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எனக்கு தெரியும் பிரதர் அப்படின்னு சொல்லி அவங்களும் சரின்னு சொல்லலாம், அவங்களுக்கும் பிடிக்கலாம். ஆனால் அதில் இன்னும் பெட்டரான ஏதாச்சும் விஷயம் இருந்திருக்கலாம். அவங்க சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கும் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொன்னனால. புரியுதா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே இன்னும் பெட்டராக இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச விஷயத்த மறந்துடுங்க. எனக்கு தெரியும் அப்படிங்கிறத தாண்டி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த ஒரு லேர்னிங் ஜோனில் மோஸ்ட்லி கற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேட்டர்னாக இருக்கிறது, என்ன வேணாலும் என்னவா இருந்தாலும் தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் பெட்டராக தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் மறந்துட்டு தெரியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக நம்ம பேச போகிறது ஃபிட்னஸ் அப்படி இல்லைனா செல்ஃப் கேர் பற்றி தான். செல்ஃப் கேரில் நம்ம இன்றைக்கி செஸ்ட்டை பற்றி பேச போகிறோங்க. செஸ்ட் அப்படின்னு வந்துட்டுச்சுன்னா மார்பு பகுதியை பற்றி பேச போகிறோம். ஆண்களுக்கு மார்பு பகுதி எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நெஞ்சை நிமித்தி நடக்கக்கூடிய ஆம்பளையாக இருக்கணும். அஃப்கோர்ஸ், ஓகேவா? உங்களோட தொப்பை என்ன தான் முன்னாடி இருந்தாலும் அதை விட செஸ்ட்டு கொஞ்சம் பம்ப்டாக இருந்தாலே, உங்களோட தொப்பை இருந்தாலுமே செஸ்ட்டு தான் அழகாக தெரியும். ஸோ உங்களோட செஸ்ட்டை மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. செஸ்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட வயிறும் கம்மியாக தெரியும். அதே மாதிரி எப்படியும் செஸ்ட்டை மெயின்டைன் பண்ணும்போது உங்களோட ஷோல்டர்ஸையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஜிம்முக்கு போங்க, அப்போ தான் இதோட கம்ப்ளீட்டான சோர்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான செஸ்ட் ஒர்க் அவுட் படி தான் நான் ஃபஸ்ட்டு பேச போகிறேன். ஏன்னா ஜிம்முக்கு போய்ட்டு தான் அடுத்தது எல்லாமே பண்ணணும். ஓகே, வீட்டிலேருந்து பண்ணக்கூடியது இது மட்டும்தான்.
அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ வீட்டிலேருந்து இதை பண்ணிங்கன்னா உங்களோட செஸ்ட்டில் இருக்கிற மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகும். அஃப்கோர்ஸ் ஒரு செம்மையான ஒர்க் அவுட், ஜிம் ஒர்க் அவுட்ஸோட ஈக்குவலான ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஆனாலும் ஜிம்முக்கு போயிருங்க. ஸோ இது என்ன ஒர்க் அவுட் அப்படின்றத வந்து நீங்கள் இப்போவே கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க எல்லாருக்கும். அஃப்கோர்ஸ் புஷ்அப்ஸ். இதை வந்து சில பேர் டிப்ஸுன்னு சொல்லுவாங்க, தமிழில் தண்டால் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இதோட பேர் புஷ்அப்ஸுங்க. இந்த புஷ்அப்ஸ் அப்படிங்கிறத வந்து எப்படி சரியான முறையில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் உங்களோட லெக்கை ஃபுல் வைடாக எடுத்துக்கங்க. எடுத்துட்டு உங்களோட லெக் வந்து ஒட்டியும் இருக்கக்கூடாது, ரொம்ப விரிஞ்சும் இருக்கக்கூடாது. உங்களோட ஷோல்டர் கூட ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் உங்களோட லெக்ஸ் ரெண்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு படுத்த மாதிரியான பொசிஷனுக்கு வந்து உங்களோட கையில் இருந்து ஒரு ஜான் வெளியே எடுத்தீங்கன்னா உங்களோட ஷோல்டரில் இருந்து ஒரு ஜான் வெளியே வந்துடும். உங்களோட ஷோல்டரில் இருந்து உங்களோட எல்போ வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு பேட்டர்ன் வந்துடும். அந்த ஒரு சைஸுக்கு உங்களோட கைகளை வச்சுக்கிட்டு உங்களோட எல்போ பகுதி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் உள்ளே போன மாதிரியான இருக்கணும். அப்போ தான் உங்களோட அந்த ஒரு செஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். உங்களோட செஸ்ட்டில் இந்த ஒரு பகுதி இருக்கு இல்லையா, மிடிலான ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த மிடிலான பகுதியில் தான் உங்களோட கைகள் இருக்கணும். அஃப்கோர்ஸ் அந்த கைகள் இருக்கிற இடத்தோட நீங்கள் சரியாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லே டவுன் பொசிஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் அப் டவுன் ஆகிறது தான் மெயின் ஒர்க் அவுட்டாக இருக்குது அஃப்கோர்ஸ். ஆனால் இந்த அப் டவுன் ஆகும்போது உங்களோட வீக்கான கையை ஃபஸ்ட்டு புஷ் பண்ணுங்கள். நான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ரைட் ஹேண்டர் தான், ரைட் தான் என்னோட வீக்கான கை. அப்போது என்னோட ரைட் ஹேண்டை தான் நான் ஃபஸ்ட்டு புஷ் பண்ணி எந்திரிக்கணும். அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பொஸ்டர் இருக்கும்போது உங்களோட செஸ்ட்டோட மசில்ஸ் தான் நீங்கள் புஷ் பண்ணி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன தான் கை வலிக்க எந்திரிச்சாலும், கையில் என்ன தான் தெரிஞ்சாலும் மசில் ரீதியாக ஒர்க் ஆகுறது உங்களோட செஸ்ட்டில் இருக்கிற அந்த ஒரு மசில் தான். ஓகேவா? ஸோ அந்த ஒரு பகுதியை செய்யும்போது உங்களோட செஸ்ட்டோட சென்டர் பகுதி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? நீங்கள் ஜிம்முக்கு போனாலுமே சரி, எல்லா ஒர்க் அவுட் மெஷின்ஸையாக இருக்கட்டும், எல்லா ஒர்க் அவுட்டில் இருக்கிற பாபெல் டம்பெல் எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை தான் டார்கெட் பண்ணுது. அதை தாண்டி புலோவர் அப்படிங்கிறது வந்து உங்களோட வைடான செஸ்ட்டை கொண்டு வரதுக்கான ஒர்க் அவுட்ஸை கொண்டு வந்து தருது ஜிம்மில். ஸோ இந்த புஷ்அப்ஸ் அப்படிங்கிறது தான் மெயினான ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஸோ புஷ்அப்ஸ் 3 வேரியேஷன்ஸில் பண்ணலாம். இந்த 3 வேரியேஷன்ஸும் 3 மசில்ஸை டார்கெட் பண்ணுது அப்படிங்கிறத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த 3 மசில்ஸையும் டார்கெட் பண்ணுற மாதிரியான 3 ஒர்க் அவுட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை விட பெட்டராகவும் பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணிக்கிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 புஷ்அப்ஸா, அப்புறம் ஒரு 5 புஷ்அப்ஸ் அடிச்சுக்கலாம், அப்புறம் ஒரு 5 புஷ்அப்ஸா ஒரு 10 புஷ்அப்ஸ் அடிச்சுக்கலாம். ஸோ போக 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 கவுண்ட்டை கூட்டிக்கிட்டே போகலாம். அப்போ உங்களோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும். அதுக்கப்புறமா நீங்கள் சும்மா மாதிரி ஒரு 20, 25, 30 புஷ்அப்ஸ்னு அடிச்சுட்டு போயிடுவீங்க. ஸோ வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் கை வலிக்கிறது கஷ்டமாக இருக்கும். வெயிட் கம்மியாக இருக்கவங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். அதுக்காக ஃபெடப் ஆகிடாதீங்க. எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவோம், ஸ்ட்ராங்காக இருப்போம். ஓகேவா? ஸோ வெயிட் அதிகமாக இருந்தால் வெயிட்டை கம்மி பண்ணிக்கிட்டே இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு அடுத்ததாக நம்ம எடுத்துக்காட்டு பகுதியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹீரோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அவரோட ஃபிசிக் ரீதியாக நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்மளோட பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே இருக்கிறதுனாலையும் அவரோட ஃபிசிக் ரீதியாக பார்த்தோன்னா ஒரு சிம்பிளான பாடி தான், ரொம்பவுமே சிம்பிளான பாடி தான். ஆனாலுமே அவர் ஃபேஷனாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவரோட ஆக்டிங் ரீதியாக பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாகவும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஹீரோவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வைபவ் அவர்கள். வைபவ் அவர்கள் பற்றி பேசும்போது இவர் ஒரு நெய்பர்ஹுட் பையன் அப்படிங்கிறதையும் தாண்டி இவரோட ஃபிசிக் ரீதியாக பார்த்தோன்னா இவர் ஒரு அஃப்கோர்ஸ் ஷார்ட்டான ஒரு ஆள். இவரோட ஷோல்டர்ஸ் அவ்வளோ ப்ராட் கிடையாது, இவருக்கு ஒரு வி ஷேப் கிடையாது, ஒரு ரவுண்டான பாடி மாதிரி இருக்குது, கரெக்டான ஒரு மசில் கிடையாது, பைசப்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்னு நீங்கள் என்ன தான் ஜட்ஜ் பண்ணாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்லைன்னா அவரோட அந்த ஒரு ஹியூமர் சென்ஸாக இருக்கலாம். ஆனால் இவரோட கெட்டப் சேஞ்சிங் அப்படின்னு வரும்போது இவர் எந்த லுக்குக்குமே ஒர்க் ஆகுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னா இவரோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் எந்த காஸ்ட்யூம் கொடுத்தாலும் கரெக்டாக ஒர்க் ஆகுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் கேரக்டர் மாதிரி இருப்பார். அதில் ஒரு குட்டி பையன் மாதிரி ஒரு 20-25 வயசுக்குள்ளே இருக்கிற பையன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் ஓகேவாக தான் இருப்பார். இதுவே நீங்கள் இந்த பெருசு படம்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு முடிய சும்மா ரவுண்டாக வெட்டிக்கிட்டு அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பையனாக இருப்பார். அதுலேயும் ஓகேவாக தான் இருப்பார். ஸோ இந்த 2 படங்களை தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஏன்னா பெருசு படத்தில் ஒரு செக்டு ஷர்ட், ஒரு வில்லேஜ் ஏரியா அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கோட் படத்தில் ஒரு டிஷர்ட், அதுக்கு மேலே லேயர்ஸ் மாதிரி ஒரு கோட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டு, அந்த எக்ஸசரிஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ட்ரெஸ்ஸிங்க்குமே அவர் ஒத்து போகிறாரு. ஏன்னு தெரியுமா? ஜஸ்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு
ஒரு ரோல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மூவி ரீதியாக இல்லை, நீங்கள் ஒரு ஜாப் ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்ஃபர்டபுளாக சேஞ்ச் ஆவீங்களா இருந்தால், அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக போயிட்டு அந்த ஒர்க்கை பண்ணுவீங்களா இருந்தால், உங்களோட ட்ரெஸ்ஸிங், உங்களோட லுக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அது உங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயந்தான். ஆனால் கெட்ட விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓகே என்னோடய ஒர்க் தானே டாமினேட் பண்ணுது அப்படின்னு நினச்சிங்களா இருந்தால், உங்களோட ரியல் லைஃப்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஆஃபீஸை தாண்டி ஒரு லைஃப் இருக்குது இல்லையா, அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வீக்காக தெரிவிங்க. ஸோ நீங்கள் வந்து 2 பக்கம் 2 மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாமே இதுக்கு. ஏன்னா இப்போ பெருசு மூவியில் வந்து இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு கேரக்டரில் தானே இருக்காரு, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி லுக்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காரு, அந்த ஒரு ஒர்க் ரீதியாக ஓகேயா இருக்காரு. அப்படியே வெளியே வந்தோன்னா கோட் படத்தில் இருக்கிற லுக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய லுக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் இவரோட மூவிஸில். இவரோட ஃபிட்னஸ் ரீதியாக எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு காமான பாடி தான், ஓகேவா, ஒரு நெய்பர்ஹுட் பையனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நார்மலான பாடி தான். அது அஃப்கோர்ஸ் அவரோட ஃபேஷனுமே கூட மோஸ்ட்லி ஒரு சிம்பிளான ஃபேஷனாக தான் இருக்குது. ஸோ இவங்க இந்த ஒரு 2 கேரக்டர்லேருந்தும் நமக்கு எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்கே போனாலுமே நீங்கள் உங்களோட என்வைரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கங்க, ஓகேவா. நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறதுனால உங்கள் கேரக்டர் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் ஆகிடாது, ஆனால் அதுக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடாதீங்க, ஓகேவா. ஸோ நம்மளோட சகோதரரும் சொல்லியிருப்பார், இதுக்கு முன்னாடி நானும் கேட்டிருக்கேன் அஃப்கோர்ஸ். ஸோ ஒன்ஸ் அ வெல்த் இஸ் லாஸ், நத்திங் இஸ் லாஸ். இஃப் யுவர் ஹெல்த் இஸ் லாஸ், சம்திங் இஸ் லாஸ். இஃப் யுவர் கேரக்டர் இஸ் லாஸ், எல்லாமே லாஸ் தான் தளபதி சொல்லியிருப்பார். ஸோ கேரக்டர் லாஸ் பண்ணாமல் உங்களோட ஹெல்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு உங்களோட வெல்த்தை பற்றி பெருசாக யோசிக்காமல் கரெக்டாக இருந்தீங்கன்னாலே உங்களோட ஃபேஷனாக இருக்கட்டும், ஃபிட்னஸாக இருக்கட்டும், எதுவுமே நார்மலாக இருந்தாலும், எதுவுமே சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு அட்ராக்டிவாக தான் தெரிவிங்க. உங்களோட கேரக்டர் ரீதியாக அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களோட கேரக்டரை ஃபஸ்ட்டு கரெக்டாக செஞ்சுக்கங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஒரு விஷயம் தெரியலைன்னா தெரிஞ்சிக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு இன்னும் பெட்டராக தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே கேரக்டர் ரீதியாக ஒரு நல்ல விஷயம். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட லைஃப்பில் இன்னும் மக்களை அட்ராக்ட் பண்ணிக்கலாம், உங்களை நீங்களே அட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கலான் இருக்கேன். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வைபவ் பற்றி தான் பேசியிருந்தோம். அதை தாண்டி ஃபேஷன் அப்படிங்கிற இடத்துல கலர்ஸ் மூலியமாக இருக்கிற சில பல ஹேக்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ஃபிட்னஸ் அப்படிங்கிற இடத்துல செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட்ஸ் பற்றி பேசியிருந்தோம். நேர கட்டமைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நான் கம்மியாக பேசியிருந்தேன். அஃப்கோர்ஸ் நான் இதை பற்றி இன்னும் கிளியராக பேசணும்னு விரும்புகிறேன். வர்ற வாரங்கள்லையும் அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஆட்டிடியூட் அப்படிங்கிறதுல லேர்ன் ஜோன் பற்றி பேசியிருந்தோம். நண்பா, இந்த வீடியோ பார்க்கும்போது கூட உனக்கு எல்லாமே தெரியும்னு பார்க்காத, உனக்கு தெரியாத விஷயங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நுழைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன். திரும்ப வேணான்னு பாரு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடை பெறும் நான் உங்கள் சல்லு. இன்னொரு வாரம் இதே மாதிரி நிறைய விஷயங்களோட வந்து மீட் பண்ணுறேன். அப்போவும் எம்டி கப்பாக வந்து உட்காந்து பாருங்கள், நானும் எம்டி கப்பாக வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறும் நான் உங்கள் சல்லு. போயிட்டு வாங்க, டாடா.